பகடை கணக்கில் இது லாஸ்ட் மாடல். முன்னாடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் டேஸ் கொடுத்துட்டு இதில் சரியான பகடை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஓப்பன் டேஸ் வந்தாலே இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆல்டர்னேட்ஸ் ஆர் ஆப்போசிட், ஒன்று விட்டு ஒன்று எப்போவுமே எதிரெண்ணாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒன்றுக்கு எதிரெண் என்ன அப்படின்னா 5. சரிங்களா? ஒரு நம்பர் விட்டு மார்க் பண்ணணும். அதேமாரி 3க்கு எதிரெண் என்ன அப்படின்னா 6. புரியுதா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 4க்கு எதிரெண் 2. புரியுதுங்களா? இப்போ 1க்கு எதிரெண் என்னன்னா 5, ஆப்போசிட் 5. ஸோ 3க்கு ஆப்போசிட் 6. அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 2. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டைஸ்லாம் செக் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் தான் 5. ஸோ பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிஏ பாருங்கள். ஆப்ஷன் பி 4க்கு ஆப்போசிட் தான் 2. ஸோ பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் தான் 6. 3க்கு ஆப்போசிட் தான் 6. ஸோ பக்கத்தில் வந்துடுச்சு. இதுவும் தப்பு. இதை பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். 1க்கு ஆப்போசிட் 5, 6க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 2. இதுதான் சரியான பகடை. இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான காம்படிட்டிவ் மேத்ஸ் கண்டிப்பாக என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.